அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. எத்தனை நாள் கழிச்சுடா அங்கே வந்து சிசிடிவி கேமரா இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. இத்தனை நாள் என்ன கோமாவில் இருந்தாங்களா அண்ணன் தம்பியெல்லாம் அப்படின்னு தான் தோணுது. அடுத்து பார்த்தா 2 பேரும் அங்கே போய் பார்க்குறாங்க. அதில் கரெக்டாக அந்த ஒரு ஆள் சொன்னான் இல்லையா, இவன் தான் தள்ளி விட்டான்னு அந்த ஆளை பார்த்துடுறாங்க. இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் இவன் தான் நான் தான் தள்ளி விட்டதுன்னு சொன்னது அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் அங்கே தான் வேலை பார்க்குறான் அப்படிங்கவும் அங்கே போய் சாப்பிட உட்காடுறாங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்க சட்டையை பிடிச்சிடுறாங்க அண்ணனும் தம்பியும். சொல்லுடா, ஏன்டா அப்படி என் மேலே பழிய போட்ட, நீண்டா அப்போ தள்ளி விட்டியா என் சிந்துவ அப்படின்னு ஒரு அப்படியே கிடுக்குப்படி கேள்வி கேட்க, யாராவது செய்யாத தப்ப சொன்னால் நம்ம மேலே என்ன தான் தரேன்னு சொன்னாலும் அவங்கள வந்து மாட்டி தான் விடுவோம். டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த ஆள், நான் தள்ளி விடலை, அந்த ஸ்னேகா தான் தள்ளி விட்டுச்சு, அதுவும் இல்லாமல் என்னை வந்து உங்களை இப்படி சொல்ல சொன்னதும் அந்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. தூக்கி வாரி போடுது சிவாவுக்கும் ஆர்வத்துக்கும். அப்புறமா அந்த ஆளை என்ன பண்ணுறாங்க, இங்கே பார், நான் எப்போ கேட்டாலும் நீ வந்து சொல்லணும், நான் கண்டிப்பாக சொல்லிடுறேங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கி வாரி போடுது. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்களா, சொன்ன கையோட பார்க்குறாங்க. ஏங்க அவன் சொன்னான்னு அவனை விட்டுட்டு வந்திருக்கீங்களே, அவனை இங்கே கூட்ட வர வேணாமா அப்படிங்கிறாங்க. இல்லை எப்போ வேணாலும் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஆள்கிட்ட நம்பர் வாங்கினாங்க இல்லையா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அவனும் வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, அந்த அம்மா தாங்க தள்ளி விட்டுச்சு, அதுக்கப்புறம் என்னை இந்த மாதிரி சொல்ல சொன்னிச்சு, நீங்கள் தான் தள்ளி விட்டேன்னு சொல்ல சொன்னிச்சு, அதனால் நானும் சொன்னேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இப்படிலாமா நான் பண்ணுவேன் சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவனையும் கூப்பிட்டுக்கிறாங்க. எல்லாரும் அங்கேருந்து நேராக இங்கே வர்றாங்க சென்னைக்கு வந்துட்டு ஸ்னேகா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஸ்னேகா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு கரெக்டாக போலீஸோட போய் இறங்கிறாரு சிவா என்னது அப்படின்னு கேட்க, உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. என்னதுக்கு கைது பண்ணணும் அப்படின்னு கேட்க, அப்படியா எதுக்கா, இந்த ஆளை பாருங்க அப்படின்னு அந்த ஆளை காமிச்ச கையோட பார்த்தோன்னே அப்படியே அள்ளு விடுது. அப்படின்னு நடுங்குறது தெரிஞ்சு போயிரும்ல, திருட்டு கழுதுண்டு பார்த்தா இவன் யாரு அப்படின்றாங்க. உடனே யாரா, என்னங்கம்மா இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் தானம்மா தள்ளி விட்டீங்க, அதை நான் பார்த்தேன் கண்ணால். நான் யாரையும் தள்ளி விடலை, நீனா தப்பாக சொல்லாத, அதெல்லாம் இல்லை, இந்த அம்மா தான் தள்ளி விட்டுச்சு அப்படின்னு அவர் அடித்து சொல்கிறாரு. சார், இவர் பொய் சொல்லி என்னை கூட்டி வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. யார் பொய் சொன்னா யார் உண்மை சொன்னான்னு ஸ்டேஷனுக்கு வச்சு விசாரிச்சுக்கலாம், உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளூர் போலீஸுக்கும் தகவல் சொல்லிடுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க, சஞ்சய் வந்துடுறாங்க, அள்ளிக்கிட்டு கொண்டு போயிடுறாங்க. போயிட்டு வச்சு நொங்க உரிக்கிறாங்க. லேடிஸ் கான்ஸ்டபிளை விட்டு, சொல்லுடி நீ தானே இந்த மாதிரி தள்ளி விட்டது, நான் தள்ளி விடலைன்னு எவ்வளவோ அழுகுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு அடித்து பேசுது. இதுக்கு எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு அவங்க அப்பன் வந்துடுறான். அவங்க அப்பன் வந்து ரொம்பவே நியாயம் பேசிக்கிட்டு இருக்கான். என் பிள்ளை தள்ளி விட்டான்னு இவன் சொன்னால் இவன்கிட்ட காசை கொடுத்து கூட இவர் சிவா சொல்லியிருக்கலாம் இல்லையா, பொண்டாட்டியை பிடிக்காம இருக்கிறவர் அவர் தான், அவன் சிவா தான் தாலி கட்டவே இல்லைன்னு சொல்லி பொண்டாட்டி யாரி கம்பல் பண்ணி தாலி கட்ட வச்சா, அதுக்கு பிடிக்காம தள்ளி விட்டுருக்கலாம், ஏன் மகளை எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறாங்க போலீஸ்காரவங்களும். ஆமாம் சார், சொல்கிறது சரிதானே, எவிடன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எவிடன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கல சிவா சொல்கிறார், நான் கண்டிப்பாக எவிடன்ஸ்லாம் வாங்கிட்டோம்ல, அப்புறம் நாங்கள் நான் கிறுக்கா கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கல. ஸ்னேகாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது எவிடன்ஸா அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே பாருங்க அப்படின்னு தன்னோட மொபைலை காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த ஸ்னேகா தள்ளி விடுறதோட இருக்குது. இது எப்படி கிடச்சிச்சு, ஐயோ அப்படின்ட்டு, இல்லை இது மாஃபிங் பண்ணியிருக்காங்க, அட்டுச்சேன்னு இவன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் எடுத்தான்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. பார்த்தா 2 பேர் போயிருக்காங்க. நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேல, அடி பாவி இங்கே பாரு ஒரு பொண்ணு தள்ள போகுது, அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதாவது நானும் என் சிந்துவும் விளையாண்டுக்கிட்டு இருந்தது முதற்கொண்டு இவங்க வீடியோ எடுத்திருக்காங்க, இங்கே பாருங்க சார் அப்படிங்கிறாங்க. அவங்க போய் உட்காந்துக்கிட்டதும், சிந்து வெளியில் வா அப்படின்னு சொன்னதும், அதுக்கப்புறம் நான் விழுக போகிறேன்னு சொன்னதும், ஸ்னேகா தள்ளி விட்டது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது, போதுமா, இதை விட என்ன வேணும், இதெல்லாம் மாஃபிங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அது வந்து அப்படிலாம் இல்லை, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு ஸ்னேகா சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுறாரு. சிவாவுக்கு கோவம் வந்து பலான்னு ஒரு அறை கொடுக்குறாரு பாருங்க. எத்தனை வாட்டி தாண்டி உன்னை அடிக்கிறது, ஏண்டி இப்படி வெறி கொண்டு அலையிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க, சார் இப்பெல்லாம் எங்கள் கண்மணியெல்லாம் அடிக்கக்கூடாது சார், நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க அப்பனால ஒன்றும் பண்ண முடியல. சிவா, உனக்கு நான் எவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து வச்சிருக்கேன், இப்படி என் மகளை உள்ள தள்ளிட்டியே, என்ன சார் மறுபடியும் உங்கள் மகன் ஒரு சப்பக்கட்டு கட்டுறீங்க, ஒரு உயிரை எடுக்க பார்த்துருக்கா, அது உங்களுக்கு தப்பாக தெரியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல, என் பிள்ளைய நான் எப்படி வெளியே எடுக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போகிறேன். அப்புறம் அந்த ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அந்த ஆதாரத்தை நான் வாங்கி காமிப்பேன், ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் நேரம் எல்லாருக்கும் ஃபார்வேர்டு பண்ணிட்டோம், எங்கள் வீட்டு எல்லார் மொபைலும் இருக்குது, நீ எங்கள் வீட்டு எல்லார் மொபைலையும் ஆட்டையை போட நினச்சாலும் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸு எல்லாத்துலேயும் நான் அனுப்பிட்டேன், அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது மாமே அப்படின்ட்டு சிவாவும் ஆர்வம் கிளம்புறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க. ஆரத்தி எடுத்து
பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தா சூப்பர் சூப்பர் சூப்பர், எல்லாம் வீர சாகசம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பைரவி வந்து ஆறுமுகத்துக்கு ஆரத்தி எடுக்குது. நம்ம சிந்து வந்து சிவாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்னேகாவுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி பண்ணியிருப்பா அப்படிங்கிறாங்க. ஆனால் மகா மட்டும் வயிறு எரியுது. சே, அவன் நல்லா தள்ளி விட்டா தள்ளி விட்டும் புண்ணியம் இல்லாமல் போச்சே. அடியே ஸ்னேகா, ஏதாவது நீ பண்ணியிருக்கணும்டி, தள்ளி விட்டது வேஸ்ட்டுடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்குங்க. மகா திருந்தாத மட்டமான ஜென்மம் தாங்க. அதுக்கப்புறம் சிந்து உள்ளார போயிடுறாங்க, சிவாவும் போயிடுறாங்க. சிந்து அப்படின்னு சொல்ல சிவா அப்படி டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படி டாக்டரை கண்டுபிடிச்ச அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல, தன்னாலே ஆட்கள்லாம் என் காலையில் வந்து சிக்கிட்டாங்க சிந்து அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் டாக்டரே, நீ எவ்வளோ என் மேலே உசுறு வச்சிருக்க தெரியுமா டாக்டரே? உன் வாய் தான் என்னை நீ லவ் பண்ணலன்னு சொல்லுது, ஆனால் உன் மனசு என்னை உசுருக்கு உசுராக நேசிக்குது டாக்டரே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சிந்து சொல்கிறாங்க. இல்லை சிந்து, நான் உன்னை ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். சின்ன பிள்ளைந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஆனால் காதலுங்கிறது மட்டும் ஏன்னு தெரியல, அது இன்னும் வரல சிந்து அப்படிங்கிறாங்க. வரும் டாக்டரே, இப்போ நட்பாக வந்துருச்சு, என் மேலே பகையும் போயிடுச்சு, இனிமேல் உனக்கு என் மேலே காதல் வரும் டாக்டரே அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படியே ரசித்து பார்க்குறாரு நம்ம சிவா. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம். இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். இது நம்மளோட கற்பனை கதை தான். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.